அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூடலூர் கிளை சார்பாக மார்க்க விளக்க திருமணி பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநில அறியாத மீளாது என்ற தலைப்பில் சகோதரர் அக்பர் கான் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். या अय्युहन्नास इत्तकू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअन वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. या अय्युहल्लज़ीना आमनु इत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनु इत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़्फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு மாநபி அறியாத மீளாது என்ற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை ஏன் இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ரபியுல் அவ்வல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம், நபிகள் நாயகம் மீது அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில் முஸ்லிம் சகோதர சகோதரிகளில் சிலர் மௌலிது என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டை படிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அது மார்க்கத்தில் உள்ளது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இறை தூதர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதன் மூலமாக வீட்டிற்கு பறக்கத்திருக்கிறது, மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறது என்ற ஒரு தவறான நம்பிக்கையில் இந்த மௌலிது என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய சிலரை பார்க்கிறோம். அது தவறு என்று உணர்த்துவதற்காகவும் அது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாதக செயல் என்று மக்களுக்கு சொல்லுவதற்காகவும் தான் இந்த பெருமுனை பிரச்சாரம் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவனை வணங்கக்கூடிய நாம் எந்த ஒரு அற்ப பொருளையும், எந்த ஒரு மனிதர்களையும், எந்த ஒரு அவனுக்கு இணையாக யாரையுமே நாம் கருதக்கூடாது, வணங்கக்கூடாது. அவனுடைய இடத்தில் வைத்து பாட்டு பாடவோ வணங்கவோ கூடாது என்பதை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணையாக ஒருவரை வைத்து வணங்கினால், அவரை அல்லாஹ்வுக்கு இணையாக வைத்து புகழ் பாடினால் அது நரகத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்முடைய மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். பெரும்பாவங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது துஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் இணை வைத்து விட்டார் என்று சொன்னால், அதே நிலையில் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அவர் தங்க இருக்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான்
மௌவாஹுன்னார், அவர்கள் தங்க இருக்கக்கூடிய இடம் வந்து நரக நெருப்புதான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து உரை நிகழ்த்தினார்கள். பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்லிஹு ஷாஹிதுல் காயிப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இணை வைப்பு பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அதிலும் உத்தம சகாபாக்களுக்கும் ஒட்டுமொத்த அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பீர்கள் என்று நான் கருதவில்லை. நான் அது குறித்து பயப்படவில்லை. ஆனால் நீங்கள் எதை அற்பமாக கருதுவீர்களோ அதை வைத்து சைத்தான் உங்களை வழிகேடான காரியங்களை செய்ய வைத்து உங்களை நரகத்தில் தள்ளிவிடுவான் என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? சகாபாக்களை பார்த்து, ஒட்டுமொத்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சிலைகளை வணங்கி இணை வைக்க மாட்டீர்கள். அது குறித்து சைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஆனால் நீங்கள் அற்பமான காரியங்களை மார்க்கம் என்று செய்து வழிகட்டு போய்வீர்கள் என்றே நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்மில் பலர் அறியாமல் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லும் போது, இந்த இறை தூதரை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது முகப்பத்து வைத்திருக்க வேண்டும், நீங்கள் அப்படி வைத்தால் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி உங்களுக்கு உயிரை விட மிக மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நம்முடைய உயிரை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம என்ன செய்யணுமா, மிகவும் மேலாக நேசிக்கணும், அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நேசம் கொண்டவர்களால் நாம் இருக்க வேண்டும். நபிகளாரே அவரை பற்றி சொல்கிறார்கள், லா யுமினு அஹதக்கும், நீங்கள் உண்மையான மூமின்களாக ஆகவே முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை வந்து எப்படி நேசிக்கணும் நீங்க கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எவ்வாறு தொழுதேனோ அதே மாதிரி நீங்கள் தொழுகுங்கள், நான் உங்களுக்கு எதை கட்டளையிட்டேனோ அதை நீங்கள் முறைப்படி செய்யுங்கள், உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களை மறுமையில் என்ன செய்வான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து மதிப்புமிக்க சொர்க்கத்தில் நுழைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா வேறு ஒரு இடத்தில் சொல்லும் போது, வ இன் குன்தும் துஹிபூன அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை நேசிக்க வேண்டுமா, ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல மறுமை நாள்ல வந்து சில நிகழ்வுகளை பற்றி சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்துல வந்து நாம மார்க்கத்தில் புதியதாக ஏதாவது வழிமுறைகளை ஏற்படுத்தினோம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால், இறை தூதருடைய போதனைகளுக்கு மாறாக நடந்தோம் என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா வந்து தண்டிப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல வந்து கௌசர் என்ற ஒரு தடாகத்தை எனக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த கௌசர் தடாகத்துடைய நீரை ஒரு கோலை ஒருத்தர் அடைந்து விட்டார் என்று சொன்னால், அந்த மறுமை நாள்ல வந்து அவருக்கு தாகமே ஏற்படாது. அல்லாஹ் தஆலா விசாரிக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான நாட்களுக்கு சிறந்த அந்த மறுமை நாள்ல வந்து உங்களுக்கு தாகம் ஏற்படாது. அந்த நீருடைய தன்மையை பற்றி சொல்லும் போது, அது பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனையை விட மிகவும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில வந்து சில நபித்தோர்கள் வருவாங்களாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னஹா உலாயி மின் உம்மத்தி, இவர்களுடைய உம்மத்து என்னுடைய தோழர்கள், அவர்களை வந்து அந்த கௌசர் தடாகத்துக்குள் அனுப்புங்க என்று சொல்லும் போது, அர்சிலு ஐ யஸ்ரபு, அவர்கள் வந்து என்னுடைய தோழர்களாக இருக்கிறார்கள், அவங்க வந்து நீர் தடாகத்துக்குள் அனுப்புங்க சொல்லும் போது,
மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இன்னகலா தஸ்ரீஃபு மாஹுத சுபாதத், நபியே நீர் மரணித்து விட்ட பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்துல வந்து என்னென்ன தீமைகளை செய்தார்கள், எந்தெந்த வழிகேடுகளை உண்டாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா வந்து அவர்களுக்கு இந்த கௌசர் நீர்ல அந்த நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை வந்து தடை செய்து விட்டான் என்று சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், சுகுக்கன் சுகுக்கன், மகளன் மகளன், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சபிப்பாங்க? தங்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் சிலர் வந்து மார்க்கத்தை விட்டு விலகி விட்டார்கள். நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி போய் விட்டார்கள். இன்னும் சிலர் வந்து ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு கடமையை மறுத்தார்கள். அந்த மக்கள் வந்து கௌசர் தடாகத்துல அந்த மனுஷர் மைதானத்துல விரட்டப்படுவார்கள் என்றால், நாம் வந்து மார்க்கம் என்று சொல்லி இந்த மௌலிதை ஓதுகிறோமே, மார்க்கம் என்று சொல்லி தர்கா வழிபாடுகளை செய்கிறோமே, அப்ப நம்முடைய நிலை வந்து மறுமையில் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. சகாபாக்களுக்கு அந்த நிலையை அல்லாஹ் தாலா வைத்திருந்தால் நாம் எல்லாம் எந்த மாத்திரம் நம்ம எல்லாம் எப்படி மறுமையில வெற்றி பெற முடியும்? சிந்திச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? இந்த மௌலிது என்று சொல்லக்கூடிய இணை வைப்பான இந்த காரியத்தை வந்து செய்யக்கூடாது. அந்த மௌலிதுல வந்து என்னென்ன வரிகள் வருகிறது, எந்தெந்த வரிகள்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் பாடுகிறீர்கள் என்பதை பற்றியும் இப்ப உங்களுக்கு சொல்லப்படும். அதற்கு முன்னாடி இந்த மௌலிது வந்து எந்தெந்த மதரசாக்களை தடை செஞ்சாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாருல் தேவபுரத்துன்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதரசா, இந்தியாவுல வந்து இஸ்லாம் வந்து நிறைய பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்த தாருல் தேவபுரம் சொல்லக்கூடிய மதரசாக்கள்ல வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அதுல வந்து ஒரு அழகான ராகம் போட்டு அதை பாடக்கூடிய இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அதுல உள்ள சிற்கான வரிகள் வந்து என்னைக்கு பார்த்தாங்களோ அதுல இருந்து அது தடை செய்யப்பட்டது என்று அதை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மௌலிது கிதாப் வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க தமிழகத்திலும் கேரளாவிலும் சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து அந்த அரபியில என்ன போட்டிருக்குன்னு தெரியாமையே அதோட தமிழாக்கம் புரியாமலே ஓதி அது ஒரு இபாதத்து, அது மூலமா நன்மை பெறலாம், சொர்க்கம் பெறலாம் என்று தெரியாமல் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி பார்க்கும்போது தமிழகத்துடைய தாய் கல்லூரி வேலூர்ல பாக்கியாத்து சாலிகார்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த பாக்கவி பட்டம் பெற்று 10 வருஷம் ஓதுவாங்க. அந்த கல்லூரியில் என்ன செய்யறாங்க, பத்வா கொடுக்குறாங்க. இந்த மௌலிது என்று சொல்லக்கூடிய ஒரு இணை வைப்பான ஒரு கவிதை, அந்த கவிதையை வந்து நீங்க வாசிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பத்வா கொடுத்துருக்கிறாங்க. அது கெட்ட பிரியத் என்று சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுடைய ஜாமியா இஸ்லாமிக் மதரசாவில் வந்து பத்வா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல ஒரு பெரிய பத்வாவே தேவையில்லை. பெரிய பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய மதரசாக்கள்லே வந்து இது ஓதக்கூடாதுன்னு சொல்லி பல சுன்னத்துல் ஜமாத் பள்ளிகளில் கூட இது வந்து ஓதுறது கிடையாது. ஆனா சில இடங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க, இமாம்கள் ஓதுகிறார்கள். வீடுகள்ல பெண்கள் வந்து 12 நாள் இதை ஓதி இதன் மூலமாக நமக்கு வந்து மறுமையில ஒரு பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனா இது ஓதுறதுனால எந்த அளவுக்கு தீமை இருக்கு நீங்க பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கவிதையை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது ஒரு மனிதர் கவிதையை பாடிக்கிட்டே வர்றாரு. அவரை பிடியுங்கள், அவரை பிடித்து கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு மனிதனுடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தால் நிரம்பி இருப்பது வந்து சிறந்தது என்று நபிகள் என்ன செய்யறாங்க, கவிதை பாடுறது வந்து ஹராம், கவிதைக்கு வந்து இஸ்லாத்துல எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது, கவிதையில வந்து பொய்யும் புரட்டும் அந்த அவதூறான வார்த்தைகள் தான் இருக்கும், அதனால கவிதையை வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, வெறுக்கக்கூடியதா இருக்குது. ஆனா இன்னைக்கு சினிமா மெட்டு ராகத்துல வந்து மௌலிதை வந்து என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல படிக்கக்கூடிய பாக்குறோம். வீடுகள்ல பெண்கள் வந்து சினிமா மெட்டு போட்டு அந்த இதை படிக்கிறாங்க. இதுக்கு வந்து அல்லாஹ் தாலா கூலி தருவானா, அல்லாஹ் தாலா இதை விரும்புவானா என்று நாமெல்லாம் என்ன செய்யணும், சிந்திக்கணும். அல்லாஹ் தாலா கவிதையை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லன் யம்தலி ஜவுஃபு அல்திக்கும் கைஷ எரிபுஹு ஹைரு மின் அம் என்தலி சிஹ்ரா, உங்களுடைய வயிறு வந்து கவிதையால நிரம்பி இருக்கிறத காட்டிலும் சீல் சலத்தால நிரம்பி இருக்கிறது சிறந்ததுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 4547 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், கவிதை வழிகேடுகள் தான் கவிதைகளை பின்பற்றுவாங்க, கவிதை வந்து இஸ்லாத்துல வந்து தடை செய்யப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் தாலா குர்ஆன் என்ன செய்யறான், இந்த முகமதுக்கு வந்து நம்ம கவிதையை கற்றுத்தரவில்லை, கவிதை அவருக்கு தேவையும் இல்லை என்று சில இடங்கள்ல வந்து அல்லாஹ் தாலா வந்து இந்த இசை கவிதையை வந்து ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அப்ப வந்து அதை நம்ம என்ன செய்யணும், விடக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க,
மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தி விட்டார்களோ, அது மாதிரி நீங்கள் என்னை புகழாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடவுள் ரேஞ்சுக்கு புகழக்கூடாது. மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி அவங்க உயர்த்தி பேசி அவங்க நாசமாகிட்டாங்களோ அது மாதிரி நீங்க செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவிதையை பற்றி எச்சரிக்கை செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை சொல்றான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய சொந்தமா, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துல நீங்க அனாச்சாரங்களை செய்யக்கூடாது. புதிய புதிய அனுஷ்டானங்களை தன்னுடைய திருமறையில் சொல்றான் பாருங்க. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. மறுமையில இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை கொண்டு யாராவது வந்தால் அது அவங்கள்ட்ட நிராகரிக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கணும்? நம்முடைய வழிமுறை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். நபிகள் நாயகம் எதையெல்லாம் நமக்கு ஹலால்னு சொன்னாங்களோ அந்த ஹலாலை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும். ஹராமை விட்டு விலகி வாழக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் அல்லாத காரியங்களை செய்யறது, மார்க்கத்துல இணை வைக்கிறது, தர்கா வழிபாடு போன்ற அந்த அனாச்சாரங்களை செய்யறது, வேற வேற மூட பழக்க வழக்கங்களை செய்யறது, இது மறுமையில நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இல்லாஹி தீனுல் ஹாலிஸ். அல்லாஹ்வுக்கு இந்த மார்க்கம் சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான். மாத்து அல்லிமுன் அல்லாஹ பி தீனிக்கும். அல்லாஹ்வுடைய இருக்கீங்களா? அல்லாஹ் தான் இந்த மார்க்கம் இருக்காங்க. அப்ப அந்த தீனை நம்ம என்ன செய்யக்கூடாது? இறைவனுக்கு மாற்றமாக எந்த ஒரு வழிகளிலும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கிறோம். அதே போல 7வது அத்தியாயம் 51வது வசனத்துல சொல்றான் பாருங்க. அல்லதீன தகது தீனகும். அவர்கள் இந்த மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான கூலியை கொடுப்பான். இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி விட்டது என்று இந்த மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் நீங்க ஆக்கிக்கிறாதீங்க. அது அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான் என்று குர்ஆன்ல எச்சரிக்கை செய்யறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் அமில அமலன். யாரு நம்முடைய கட்டளை இல்லாமல் லைஸ அலைஹி அம்ருனா ஒரு அமலை செய்வார்களோ பகுவரத்துன், அது அவர்களிடம் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்கள்கிட்ட நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மீலாது விழான்னு சொல்லக்கூடிய விழாவை பாருங்க. இன்னைக்கு தமிழகத்துல கேரளாவுல பல இடங்கள்ல கொண்டாடுறாங்க. அந்த ரபியுல் அவல் 12வது தேதி வந்துச்சுன்னு சொன்னா எல்லா குழந்தைகளுக்கும் வெள்ளை ஆடை அணிந்து அவங்கள ஊர்வலமா சுத்த விட்டு நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு சொல்லி எல்லாருக்கையும் வசூல் பண்ணி சாப்பாடு போட்டு தந்தூரி போட்டு இதையெல்லாம் செய்யறாங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்துல எங்கேயாவது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களா அல்லது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா எந்த இடத்துலயுமே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட அந்த விழாவை நீங்கள் கொண்டாடக்கூடாது. இதுதான் மார்க்கத்துக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய அனாச்சாரங்கள், பிதுஅத்துகள். அந்த பிதுஅத்துக்கு உங்களை நரகத்துல சேர்க்கும் சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட அந்த அனாச்சாரங்களை செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு ஊர்லயும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டு வருகிறது. பிறந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மன்த ஷப்பஹு பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்களே கிடையாது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அவனுடைய சட்டத்திட்டத்துக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். வலா துபித்திலு அவுமாலக்கும். உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். இறைவனுக்கு கட்டுப்படுங்க, குர்ஆன் படி நீங்க நடங்க. அதே மாதிரி ஹதீஸ்களுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு கட்டுப்படுங்க. ரெண்டுக்கு மாற்றமா நீங்க நடந்து உங்களுடைய அமல்களை பாழாக்கிக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த ஓதக்கூடிய இந்த கவிதை வரிகள்ல எவ்வளவு சிறுக்கு இருக்கு நீங்க பாருங்க. அதுல உதாரணத்துக்கு ஒரு வரி வருது, நோயை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்லி நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த மௌலிதை எடுத்து படிக்கிறாங்க. நோய்களை யாரு கொடுக்குறா? அல்லாஹ் தஆலா தான் ஒரு மனிதருக்கு நோயை கொடுத்து சோதிக்கிறான்.
நோய் மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய பாவத்தை தூய்மைப்படுத்துறான், அவங்கள பரிசுத்தப்படுத்துறான்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, வேற வேற நோய்கள் ஏற்பட்டதாக நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நம்ம நபிகள் நாயகம் யார்கிட்ட துவா பண்ணாங்க? இறைவா எனக்கு உதவி செய்ய, எனக்கு அருள் புரின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற நோயாளிகளை நீங்க பார்க்கும்போது, அந்த நோயாளிகளை பார்க்கும்போது நீங்க துவா செய்யுங்க, அந்த நோயாளிகளுக்கு இறைவா இவருடைய நோயை குணமாக்கு, இவர்கள் அதுல இருந்து முழுமையாக நீ அந்த நோயை நீக்கு, அவர்களுக்கு அருள் புரி என்று சொல்லி துவா பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு நோய் வந்தா நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட தானே கேட்குறீங்க. ஆனா அந்த மௌலித் வரியில் என்ன வருது? நோய்களை குணமாக்குபவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்லி அல்லாஹ் தாலா எந்த ஒரு பண்பை தனிப்பண்பை வச்சிருக்கிறானோ, அவனுடைய அதிகாரத்துல யாருக்கு கூட்டு இல்லைன்னு சொல்லி எதை சொல்றானோ அதை இன்னைக்கு அந்த மௌலித் சுற்றி பகுதியில் ஓதி பாடக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கோமே, இதை பத்தி அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டானா? அல்லாஹ் தாலா மறுமையில கேள்வி கேட்டு அதற்கு தண்டனை வழங்குவானே, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி பிரார்த்தனையை செவியேற்பவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் தாலா தான் நம்ம பிரார்த்தனை செய்யறோம். என்னுடைய அடியான் பிரார்த்திக்கும் போது என்னையே அழைக்கட்டும், அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்கின்றேன், அவனுடைய பிடரி நரம்பை விட நான் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன், பிரார்த்திப்பவர் என்னையே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும், அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கும் போது பிரார்த்தனை செவியேற்பவரை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றீங்களே, இது ஒரு பெரிய இணை வைப்பான ஒரு வரி. இதை நம்ம ஓதணும்னு சொன்னா நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாயிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களோ அவர்களுடைய அனைத்து நல்லறங்களையும் நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபியை நீர் இணை வைத்தாலும் உங்களுடைய நல்லறங்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து எச்சரிக்கை செய்யறான். அப்ப அந்த இணை வைக்கக்கூடிய அந்த மௌலித் கவிதையை படிக்கலாமா? அதை எடுத்து ஓதலாமா? இந்த மௌலித் கவிதையில் பல இருக்கு. சாகுல் இருந்து அவனுடைய ஒரு மௌலிது, இப்ராஹிம் சாவுக்கு ஒரு மௌலிது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மௌலிது, இப்படி ஏராளமான மௌலித ஒவ்வொரு மாதமும் இந்த முன்னோர்கள் வழிமுறை என்று சொல்லி அந்த பழைய மக்கள் என்ன செய்றாங்க? ஓதிக்கிட்டு இருக்காங்க. 80 வயசு 90 வயசு உள்ள ஆளுகள் எல்லாம் பாருங்க, இன்னும் அந்த மௌலித படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அடுத்து நீங்க பாருங்க, நோயை நீக்கிறவரே உங்கள் மீது சலாம், பிரார்த்தனை ஏற்பவரே உங்கள் மீது சலாம், அதே மாதிரி வறுமையை போக்குபவரே உங்கள் மீது சலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த பண்பு இறை தூதருக்கு கொடுக்கக்கூடிய வரியை அந்த மௌலிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மௌலிகளை என்ன போட்டிருக்குது? வறுமையை போக்குபவரை உங்கள் மீது சலாம் என்று சொல்லி பாடுகிறீர்கள். வறுமை யாருங்க போக்குறது? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை நான் அதிகமாக கொடுக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கியும் வழங்குகிறேன். இது அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த தன்மையை நபிகள் நாயகத்துக்கு நம்ம கொடுக்கலாமா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களே பல நாட்கள் வறுமையில் இருந்திருக்கிறாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து அவங்க வீட்டுல அடுப்பெரியவில்லை, 3 மாதங்கள் தொடர்ந்து உணவு உண்ணவில்லை, பேரித்தம்பழமும் தண்ணீரும் தான் அவர்களுடைய உணவாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் சில நேரம் வீட்டுக்கு போவாங்க, வீட்டுல சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது எதுவுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, இன்றைய தினம் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு வறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாங்க. ஏழை சகாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? சின்னை தோழர்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் போது ஒவ்வொரு சகாபாக்கள்கிட்டையும் அந்த தோழர்களை அனுப்பி இவங்களுக்கு உணவு கொடுங்க, இவங்களுக்கு வீட்டுல தங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான வறுமையான காலகட்டத்துல உணவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அப்படி வறுமையில் இருந்த நபிகள் நாயகத்தை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்? எங்களுடைய வறுமையை போக்குறவரை உங்கள் மீது சலாம் சொல்றோமே, கொஞ்சமாவது மூளை இருந்தா நம்ம அப்படி கேட்போமா? கொஞ்சமாவது அல்லாஹ் தஆலா அறிவாற்றல கொடுத்துருக்கானே, அந்த அறிவை வைத்து பயன்படுத்தி தான் நம்ம கேட்போமா? அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை பற்றி மறுமையில கேள்வி வைக்கப்படுவோம். இப்படி அறிவு இல்லாம நம்ம யாராவது முன்னோர் சொன்னாரு, இமாம் சொன்னாரு, உள்ளூர் அஜர்த்து சொன்னாரு, மக்தப் மதரசாவில் ஓதி கொடுத்தார்கள், மதரசாவில் அந்த ஆலிமாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓதக்கூடாது. ஏன்னா அதுல இணை வைப்பான வரிகள் நிறைய நிரம்பி கிடக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய அமல்கள் அழிந்து மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் சிந்திக்காம நம்ம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகள் அவனுடைய அந்த நரகவாசிகளுடைய அந்த இதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். 67வது அத்தியாயம் 13வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மறுமை நாள்ல நரகத்துல சில மக்களை போட்டு அல்லாஹ் தஆலா தூக்கி வீசும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம்,
காலு லவ் குன்னா அவ் நகுக்கிலு அவ் நஸ்மாவு அவ் நகுக்கிலு, நாங்கள் கேட்டிருந்தால் சிந்தித்திருந்தால் மா குன்னா அஸ்ஹாபி ஸகீர், இந்த நரகத்துல வந்து நாங்கள் விழுந்திருக்க மாட்டோமே. இந்த குர்ஆனை நாங்கள் படித்திருந்தால், குர்ஆனுடைய போதனையை செவியுற்றால், அதை சிந்தித்திருந்தால் இந்த நரகத்தில் நாங்கள் விழுந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்த கேடு நாங்கள் சிந்திக்காம இருந்து விட்டோம் என்று சொல்லி சிந்திக்காத ஒரு கூட்டம் வந்து மறுமையில நரகத்துல வீசப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை நம்ம வந்து உணரணும். இந்த வசனங்களை படிக்கும் போது உள்ளத்துல வந்து ஒரு அச்சம் ஏற்படணும். நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோமே, அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து நபிகள் நாயகத்தை வைத்து புகழ் பாடுகிறோமே, சாகுல் நபீத் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியாரை வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம வைத்து பாடுறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அச்சம் உங்களுக்கு ஏற்படணும். சாகுல் நபீத் மௌலியில் என்ன எழுதியிருக்கு? யா நாகூராரி, நாகூரில் அடங்கி இருக்கக்கூடியவரே, எங்களுடைய கண், எங்களுடைய செவி, இந்த அனைத்தையுமே நீங்க தான் பாதுகாக்கணும். இதுக்கு வந்து எந்த ஒரு தீங்கு ஏற்படக்கூடாது. எங்களுக்கு நீண்ட ஆயுள் நீங்க கொடுக்கணும், எங்களுக்கு குறைந்த ஆயுள் நீங்க கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு ஆற்றல் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், நாகூர் ஆண்டவர் என்று சொல்லி அவர் பேர்ல ஒரு மௌலித் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது அவர் பேர்ல ஒரு கவிதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை படித்தா நமக்கு அல்லாஹ் தஆலா நம்ம வந்து மன்னிப்பானா, நம்மளை வந்து தண்டிப்பானா? சிந்திச்சு பாருங்க. அப்ப சிந்திக்காத மக்களா நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த நரகத்துல வந்து பல கூட்டங்கள் புலம்புவாங்களாம். அதுல ஒரு கூட்டம் சொல்லுமா, 33வது சூரா அல்-அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌமத்து தல்லபு உஜூருஹும் ஃபின்னார், அந்த நாள்ல வந்து அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது, எக்கூடு அவர்கள் சொல்லுவார்கள், அத்தாஹ்ன அல்லாஹ் அத்தாஹ்ன ரசூலா, அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, எங்களுடைய பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோமே, அலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழியெடுத்து நாசமாக்கி விட்டார்களே, இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு, 2 மடங்கு இவர்களை சபித்து இவர்களை நாசமாக்கு என்று அந்த நரகவாசிகள்ல வந்து சில மக்கள் புலம்புவாங்க. அவங்க யாரும் கிடையாது, முஸ்லிம்கள் தான் புலம்புவாங்க. முஸ்லிம்களை கூட்டி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்களுடைய இமாம்களை பின்பற்றினோம், எங்களுடைய பெரியார்களை பின்பற்றினோம், எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றினோம், எங்களை வழியெடுத்து நாசமாக்கி விட்டார்கள், இவர்கள் தான் இந்த பாவிகள் என்று சொல்லி அந்த மறுமை நாள்ல வந்து உங்களுக்கு எதிராக அவர்களை வழியெடுத்தவருக்கு எதிராக நீங்கள் சாட்சி கூறுவீர்கள். அந்த மறுமையில் நரகத்துல விழுந்து புலம்பி பயன் இருக்கா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா வந்து உலகத்திலே சிந்திக்க சொல்றான். குர்ஆனை எடுத்து நீங்க படிங்க, குர்ஆனை எடுத்து படித்தா பல நன்மை இருக்குது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. அப்ப நீங்க மௌலித் சொல்லி அந்த இணைவைப்பான வரிகளை படிச்சுன்னா நன்மை, பாவம் தான் இருக்கு, நன்மை கிடைக்காது. குர்ஆன் நீங்க தினந்தோறும் எடுத்து ஓதுங்க, அது எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு எழுத்து ஓதுங்க அந்த அளவுக்கு நன்மை பதிவு செய்யப்படுது. மறுமை நாள்ல வந்து அந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சி சொல்லும். யாரு சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதுவார்களோ அவர்களுக்கு மறுமையில் வந்து பறவைகள் போல வட்டமடித்து வந்து, இறைவா இவர்கள் வந்து குர்ஆனை ஓதினார்கள், ஆல இம்ரானை ஓதினார்கள், சூரத்துல் பக்கராவை ஓதினார்கள், உன்னை அஞ்சினார்கள், இவர்களுக்கு நீ உதவி செய்ய என்று சொல்லி அந்த குர்ஆன் வந்து உங்களுக்கு மறுமையில வந்து பதில் சொல்லும் என்று நபிகள் நாயகம் வந்து குர்ஆனை பத்தி சொல்றாங்க. அந்த குர்ஆனை தயவு செஞ்சு எடுத்து படிங்க, தமிழாக்கத்தை எடுத்து படித்து அல்லாஹ் தஆலா என்ன கட்டளை போட்டிருக்கிறான், எதையெல்லாம் ஹராமாக்கிருக்கன்னு சொல்லி படித்து அதை விட்டு அந்த தீமையை விட்டு விலகக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் எவ்வளவோ பேர் நம்ம என்ன செய்யறோம், வரதட்சணை திருமணங்கள்ல போய் கலந்துக்கிறோம், அல்லாஹ்வின் துளியை கூட பயம் இல்லாம இருக்கிறோம், வட்டி என்கின்ற பெரும்பாவத்தில் போய் ஈடுபடுறோம், லோன் என்று சொல்லி இன்றைக்கு வாங்கி கொண்டு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, அந்த மன கவலையிலையும் பெரிய துன்பத்திலையும் இன்னைக்கு ஆளாகக்கூடிய காட்சி எதனால வருது? வட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும்பாவத்தில் போய் நுழையிறதுனால. இன்னும் ஏராளமான அனாச்சாரங்கள், தர்கா வழிபாடுகள், சிற்குகள், தாயத்து போன்ற விஷயங்கள், இது மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னா மறுமையில நமக்கு என்ன கிடைக்கும்? நரகத்தில் இப்படி போட்டு அல்லாஹ் தஆலா புரட்டுவான்னு சொல்லி தெளிவா எச்சரிக்கை செய்றானே. அப்போ நமக்கு உள்ளத்துல வந்து இறையச்சம் ஏற்படணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவருடைய அடியார்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? பயந்து நடுக்கும், அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவங்கதான் உண்மையான மூமின்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் வந்து உங்கள் மீது அன்பு கொண்டு கவலை கொண்டு இது மாதிரி மௌலித் கிதாபுகளை சிரித்து வைக்கக்கூடிய அந்த கிதாபுகளை வந்து படிக்காதீங்க, அதுக்கு படிக்கிறதுக்கு ஆதாரத்தை வந்து உங்க இமாம்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து உங்களுக்கு தெளிவாக சில சவால்களை விடுகிறது. மௌலித் ஷரீஃபை வந்து நபிகள் நாயகம் காலத்துல ஓதுனாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல வந்து அந்த மௌலித் ஓதுனாங்க, எத்தனை நபர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டவுடன் அவர்களுக்கு அந்த எங்க அவங்களுக்கு உணவளிக்கப்பட்டது,
அவர்களுக்கு அன்பளிப்பு யாரெல்லாம் வழங்கினார்கள், இதுக்கெல்லாம் இந்த இமாம்கள் பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய அந்த ஆலிம்கள் பதில் சொல்ல முடியுமா? இந்த கிதாபை உருவாக்கி 300 வருஷம் தான் ஆகுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படி போடுறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், எனக்கு உகது மலையாளம் அல்லாஹ் தஆலா தங்கத்தை கொடுத்துருந்தான்னு சொன்னா அந்த தங்கத்தை பூரா நான் மௌலிது ஓதுவதற்காக செலவு செஞ்சிருப்பேன் ஆசைப்படுறேன் என்று சொன்னாங்களாம். எவ்வளவு ஒரு பொய்யின் பாருங்க. நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு அடுத்த காலத்துல வந்தது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க இந்த மௌலிது கவிதையை எழுதுனது அரபு உலகத்தில் உள்ள அந்த யூதர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட அவருடைய பொய்யான செய்திகளை தான் அரபில் எழுதி வைத்து வருமானத்திற்காக ஓதினார்கள். அது அப்படி பரவி இந்தியாவுக்குள்ளே புகுந்துருச்சு, தமிழகத்திலே வந்துருச்சு. ஆனா ஹசன் பஸ்ரி மேலே பொய் சொல்றாங்களே. அதே மாரி என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் இந்த சபைக்கு வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சபைக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் பொய்க்கு மேல பொய் சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் முத்தலிப் சொல்லி அவங்க பாட்டனார் சொன்னாராம், அன்தல்லதி சம்மைத்தல்லதீன அகமத மக்தூப வல் சினானி, முகமதே உன்னுடைய பேர் அகமது என்று சொல்லி சொர்க்கத்துல எழுதப்பட்டிருந்தது, குர்ஆனிலே உன்னுடைய பெயர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொன்னாராம். அப்துல் முத்தலிப் இறக்கும் போது அவர் இஸ்லாமியராக இருக்கவில்லை, நபிகள் நாயகம் பிறக்கவும் இல்லை. அந்த குர்ஆன் இறங்கும் போது நபிகள் நாயகத்துக்கு 40 வயசு நபித்துவம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் இறந்துருக்கா, அவருடைய பாட்டனார் இறந்து விட்டாரு. பொய் சொல்லி இன்னைக்கு ஒரு கிதாபை அதையெல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஒவ்வொருவரையும் விசாரிப்பான், தனித்தனியாக விசாரிப்பான், நம்முடைய அமல்களை பற்றி விசாரிப்பான். ஏன் இந்த தவறான விஷயங்கள் செஞ்சீங்க, ஏன் சிற்கான பிதுத்தான காரியங்களை செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை விசாரிப்பான். எனவே அல்லாஹ்வை அஞ்சி நம்ம என்ன செய்யணும், இந்த மௌலிது சொல்லக்கூடிய அந்த கிதாபை யாரெல்லாம் ஓதுறீங்களோ அதை தயவு செஞ்சு தூக்கி குப்பையில போட்டுட்டு குர்ஆனை எடுத்து நீங்க ஓதுங்க, ஹதீஸ்கள் எடுத்து வாசிங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மறுமையில நமக்கு சொர்க்கம் செல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகின்றாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்காக கூட்டம் கூடி கடையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த துஆவை சொல்லி கலையுமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.